சதாம் ஹுசைன் ஈராக்கின் எண்ணெய் விற்பனையை டாலரிலிருந்து யூரோவிற்கு மாற்ற முயன்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்கா படையெடுத்தது. ஈராக்கின் எண்ணெய் விலை மீண்டும் டாலர் விலைக்கு திரும்பியது. எண்ணெய் வர்த்தகத்திற்காக தங்க ஆதரவுடைய பான்-ஆப்பிரிக்கன் நாணயத்தை முகமது கடாஃபி பரிந்துரைத்தார். 2011 நேட்டோ லிபியாவில் தலையிட்டது. கடாஃபி கொல்லப்பட்டார். அந்த திட்டமும் அவருடன் முடிவுக்கு வந்தது. நிக்கோலஸ் மாதுரோவின் கீழ் வெனிசுலா எண்ணெய் வர்த்தகத்தை டாலருக்கு வெளியே தள்ளி சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்தியது. ஜனவரி 2026 அமெரிக்காவும் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது. பகுப்பாய்வாளர்கள் இந்த போக்கை சீனாவின் சார்பு செல்வாக்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் டாலர் போர்க்கோட்பாடு என்று அழைக்கின்றனர். டாலர் அடிப்படையிலான எண்ணெய் விலையை எதிர்க்கும் நாடுகள் சாதாரண ராஜதந்திரத்திற்கு அப்பாற்பட்ட விளைவுகளை எதிர்கொள்கின்றன. இப்போது 14 நாட்களாக அமெரிக்கா குண்டு வீசி வரும் நாடான ஈரான் ஹோர்முஸ் நீர்வழிப்பாதையை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளது. ஆனால் டாலரை முழுவதுமாக தவிர்க்கும் நிபந்தனைகளின் கீழ் மட்டும் ஈரானிய அதிகாரி CNN-இடம் பணம் சீன யுவானில் செலுத்தப்பட்டால் வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான எண்ணெய் டேங்கர்களை நீர்வழிப்பாதையை கடந்து செல்ல அனுமதிப்பது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக கூறினார். இதன் அர்த்தத்தை கவனியுங்கள். ஈரான் வெறுமனே மீண்டும் திறக்கவில்லை. ஹோர்மோஸின் தடங்கள் புதிய நிதி விதிமுறைகளின் பேரில் மீண்டும் திறக்கப்படுகிறது.